டியூஷன்லாம் எப்படிம்மா போகுது? செம மொக்க இன்னைக்கு போகிற. இந்த ஃபோட்டோ எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. டியூஷன்லாம் ஓகே தானே? அதெல்லாம் ஓகே, பரவாயில்ல. அங்கே பாருடி, ஆத்தாளு மகளும் எப்படி மினிக்கின்னு வர ஆளுக பாரு. புருஷனையும் முழுங்கிட்டா, புள்ளையும் முழுங்கிட்டா, எப்படி மினிக்கின்னு வர ஆளுக பாரு. அதான் பாரு. என்னம்மா ஆச்சு? விடுமா, 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க. அதெல்லாம் காதில் போட்டுக்காத. படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. ஓகேவாம்மா? ஓகேம்மா. மேம், சூசைட் மாதிரியும் தெரில, மர்டர் மாதிரியும் தெரில. ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் மேம். முதல்ல இந்த இடத்த சீஸ் பண்ணிட்டு அட்டாப்சி சர்ஜனுக்கு எஃப்எஸ்எல்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த பாரியூர் கேஸ் என்னாச்சு? அக்யூஸ்டோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட ஒத்து போச்சுங்களா? அது முடிஞ்சு மேடம். அதையே மேடம் கேட்குறீங்க? ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்க ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இப்போ தான் கிடைச்சிது. அந்த கேஸே இப்போ தான் மேடம் முடிஞ்சு. அப்படியா? ஹலோ மேடம், ஐ எம் டாக்டர் மைதிலி. ஷி இஸ் எஃப்எஸ்எல் லோனா. என்னாச்சு மேடம்? ரொம்ப சீரியஸான கேஸ் மாதிரி தெரியுது மேடம். ஒரு பொண்ணு திடீர்னு தூக்கு போட்டுக்கிட்டாங்க. க்ரைம் சீன் எதுவும் டிஸ்டர்ப் ஆயிருக்கா மேடம்? இல்லை மேடம், ஆனால் கான்ஸ்டபிள் மட்டும் உள்ளே போனாங்க. அவங்க க்ளவுஸோ ஷூ கேப் எல்லாம் போட்டுட்டு போயிருந்தாங்களா? இல்லை மேடம். நெக்ஸ்ட் டைம் கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷனில் எவிடன்ஸ் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. லோனா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு லைகேஜ் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே மேடம். மேடம், இது சூசைட் மாதிரி தெரியல. அட்டாப்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஓ அப்படியா? சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணீங்களா? சிசிடிவி எதுவும் கிளியராக இல்லை மேடம். க்ரைம் அப்போ ஃபுல்லாக ஏரியா பவர் ஃப்ளக்சுவேஷனில் இருந்திருக்கு. நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறோம் மேடம். ஓகே மேம். இந்த டியூஷனில் இருக்க எல்லாரோட இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே மேடம், நான் பண்ணித்தரேன். ஹேரு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, அப்புறம் நெயில் ஸ்கிராப்பிங் எல்லாமே ப்ரியாரிட்டி சாம்பிள்ஸ் எனக்கு உடனே வேணும். ஓகேவா? மேடம், சர்வர் டவுனாக இருக்குது மேடம். ஃபிங்கர் பிரிண்ட் ஏஎஃப்ஐ சிஸ்டம் எல்லாம் இன்னைக்கு ரிப்பேர் பண்ணுறாங்க. டிஎன்ஏ சீக்வன்சிங் மட்டும்தான் இன்னைக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்போர்ட் கொடுத்துருங்க. லைகேச்சர் மார்க்கை பார்க்கும்போது சூசைட் இல்லை மேடம். அது வந்து கழுத்து நெரிச்சு கொண்டு தூக்கில் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்தராக எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் வந்ததும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்குமே எங்களுக்குமே அந்த டியூஷன் சார் மேலே தான் மேடம் சந்தேகமாக இருக்குது. நாங்களுமே எங்களோட இன்வெஸ்டிகேஷனை பண்ணிட்டு தான் மேடம் இருக்கோம். யார் நீங்கள்? நான் போலீஸ். இங்கே பக்கத்தில் க்ரைம் நடந்துச்சு இல்லையா, அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கேன். ஓகே. நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் ஒரு 10 இயர்ஸாக இருக்கேன். இந்த டியூஷன் இங்கே எத்தனை வருஷமாக இருக்குது? ஒரு 1 இயராக இருக்கும். உங்களுக்கு இந்த டியூஷன் சார் பற்றி எதனாவது தெரியுங்களா? அவ்வளோவா தெரியாது. பட் ஆனால் எல்லோரும் அவர் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேசிகிட்டு இருப்பார், எக்ஸ்பெஷலாக ஒரு பொண்ணோட பேசுவார்னு தெரியும். வேறு எதுவும் தெரியாது. வேறு எதுவும் தெரியாது? வேறு எதுவும் நீங்கள் பார்த்தது இல்லைங்களா? மோஸ்ட்லி வெளியெல்லாம் வரதில்லை, அவ்வளோவா பார்க்குறதில்ல. பட் அவங்க சொல்கிறத வச்சு அவங்க ரொம்ப பேசிப்பாங்க, அந்த மாதிரி தெரியும். சரி, ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஹலோ மேடம். சொல்லுங்களா? மேடம், இந்த டிஎன்ஏ சாம்பிள் தீபக்கோட கன்ஃபார்ம் ஆயிருக்கு மேடம். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட் சீக்கிரம் கொடுக்க பாருங்கள். ஓகே மேடம். ஹலோ, ஐ எம் டாக்டர் மைதிலி. சொல்லுங்கள் மேடம். டிஎன்ஏ ரிப்போர்ட் தீபக்கோட மேட்ச் ஆகிடுச்சு மேடம்.
ஓ அப்படிங்களா? ஃபர்தராக நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு டீம் போட்டு தீபக்கை தேடிட்டு இருக்கோம் மேடம். ஹலோ மேடம், தீபக் கிடைச்சிட்டான். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் அரெஸ்ட் பண்ணிட்டோம் மேடம். அப்படியா? நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துருங்க, நான் வந்துடுறேன். ஐயோ மேம், நான் எந்த தப்புமே பண்ணல, என்னை விட்டுடுங்க. நீங்கள் தப்பு பண்ணதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இங்கே பாருங்க மேம். ஹலோ அபி, நான் தீபக் சார் பேசுகிறேம்மா. இன்றைக்கி டியூஷன் லீவு, அதனால் நீங்கள் இன்றைக்கி வர வேண்டாம். ச்சே, என்ன இந்த பொண்ணு எடுக்கவே மாட்டேன்ற காலை. நீங்கள் ஏன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலை? நான் அந்த டெத்து பார்த்தோன்னே பயந்துட்டேன், அதனால தான் நான் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டேன். அப்போது அந்த இடத்துல என் மேலே டவுட் வரும் தாமல் அந்த இடத்த விட்டு நான் தப்பிச்சு போயிட்டேன். அப்படி போகலாமா? நீங்கள் என்னதான் இருந்தாலும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லையா? நீங்கள் தப்பிச்சு ஓடி போயிருந்தாலும் உங்கள் மேலே தான் சந்தேகப்பட்டிருப்போன்னு உங்களுக்கு தெரியாதா? அம்மா, அம்மா, என் பொண்ணை பற்றி எதனா தகவல் கிடச்சிதாம்மா? உங்கள் பொண்ணோட ஃபோன் எடுத்துகிட்டு வர சொன்னேன், எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம். கொடுங்க. கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள் மேடம், இந்த ஃபோனை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அம்மா, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குங்களா? இல்லைம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. என் பொண்ணு டியூஷன் விட்டால் வீடு, வீடு விட்டால் டியூஷன், இப்படி தாம்மா இருப்பா. நான் தாம்மா டியூஷன் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வருவேன். என் பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுமா. மேடம், இந்த ஃபோனுக்கு அடிக்கடி ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துட்டே இருந்திருக்கு மேடம். அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணீங்களா? ட்ரேஸ் பண்ணிட்டோம் மேடம். யாரோட நம்பர் அது? அது ஒரு ஜிம் ட்ரெயினரோட நம்பர் மேடம். அதோட லொக்கேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் மேடம். சரி, ஓகே. ஹலோ மேடம். சொல்லுங்களோண்ணா. 7 ஃபிங்கர் பிரிண்ட் சாம்பிள்ஸ் கிடச்சிருக்கு மேடம். அதில் 5 வந்து டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸோட மேட்ச் ஆயிருக்கு, 1 வந்து தீபக்கோட மேட்ச் ஆயிருக்கு மேடம். இன்னொன்று தான் யாரோடதுன்னு இன்னும் தெரில மேடம். அப்படியா? ஒன்று தீபக்கோடையது ஒன்றா, அப்போ இன்னொன்று யாரோடையதாக இருக்கும். சரி, ஓகே. பழைய ரிப்போர்ட்ஸில் செக் பண்ணி சொல்கிறீங்களா? சரி, ஓகே மேடம். ஓகே. இப்போ தான் மேடம் எஃப்எஸ்எல்லேருந்து கால் வந்தது. பார்த்தீங்கன்னா 7 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடச்சிது. அதில் 7 ஃபிங்கர் பிரிண்ட்ஸில் 5 வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், 1 தீபக்குடையது, இன்னொரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யாருன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அது வந்து புதுசாக இருந்தது. ஓ அப்படிங்களா? நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் அந்த பொண்ணோட ஃபோனுக்கு அடிக்கடி ஒரு நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு. அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ஜிம் ட்ரெயினரோட கால் மாதிரி தெரிஞ்சுது. நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் மேடம். நீ தானே அந்த பொண்ணை கொலை பண்ண? ஆமாம் மேம். ஏன் ஏன் என்ன காரணத்தினால கொலை பண்ண? புரிய வைக்க போனேன், ஆனால் வேறு மாதிரி நடந்துருச்சு. நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஏய், நீ எப்படி இங்க? உனக்கு என்ன வேலை இங்க? வெளியே போ. உன்னை பார்த்தாலும் பயமா இருக்கு, வெளியே போ. பயப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன். என் பேர் ராகவ். நான் 1 வருஷமா லவ் பண்ணி ஃபாலோ பண்ணிருக்கேன். உன் கதையெல்லாம் எனக்கு கேட்க வேணும். உன்னை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. நீ முதல்ல வெளியே போ. விடு, என்ன விடு. விடு.
கொலை குற்றங்களின் விசாரணை மிக முக்கியத்துவம் கொண்டவை. ஓர் உயிரிழப்புக்கு நீதியை வழங்கும் வலிமை கொண்டது. இதுபோன்ற விசாரணைகளில் உடற்கூறு ஆய்வு மருத்துவர், காவல்துறை அதிகாரி, தடயவியல் நிபுணர் 3 முக்கிய பிரிவுகள். இந்த பிரிவுகளின் ஒன்றிணைந்த செயல்பாடு கொலை குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளியை விரைவில் கண்டுபிடிக்கவும் நீதியை வழங்கவும் அவசியமாகிறது. இந்த 3 பிரிவுகளும் ஒரே கட்டமைப்பின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டுவரப்பட்டால் சட்டம் சார்ந்த மருத்துவ வழக்குகளின் விசாரணை, வழங்கப்படும் நீதியும் விரைவாகவும் நடுநிலையானதாகவும் இருக்கும். இந்த நிகழ்வில் ராகவ் என்பவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்.